போய் இதை போல வைக்கிறீங்களா? இன்னொரு பேச்சாளர் என்ன சொல்றாருன்னா, நாங்க சொல்ல சொல்ல கார் சோக்காக அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நரேந்திர மோடி ஐயா ஒண்ணு சொல்ல சொல்ல எல்லாரும் கார் சோக்காக. வேற ராமதாஸ் ஐயா, சரத்குமார், ஜான் பாண்டியன், ஐஜேகே பச்சமுத்து ஐயா எல்லாம் கார் சோக்காக. அவங்க எல்லாம் போட்டு போறாங்க. தமிழ் குடிதாங்கி என்று எல்லோராலும் பாராட்டப்பட்ட ராமதாஸ் ஐயா கார் சோக்காக சொல்லாமா? அதை விட அன்புமணி ஐயா மேடையில பேச வர்றாரு. அன்பார்ந்த இந்தியாவுடைய பிரதமர் அப்படிங்கிறாரு. ஒருத்தன் தள்ளி விட்டுட்டு அவரு என்னை பேச விடுங்கடா. ஏண்டா இது என்ன கூட்டணி மேடையா? என்னடா இது அக்கிரமமா இருக்கு? இவ்வளவு பெரிய கட்சி கூட்டணியில சேர்த்திருக்காரு. இந்த கூட்டணி கட்சி தலைவர்களை மதிக்க தெரிந்ததா? ஆனால் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு? மை எல்டர் பிரதர் ஸ்டாலின், இதுவரைக்கும் யாரையும் நான் அண்ணன் கூப்பிட்டதில்லை. நான் ஸ்டாலின் அண்ணன் கூப்பிடுறேன்னா அதற்கு பொருத்தமானவர் என்று ஒரு கூட்டணியுடைய அகில இந்திய கட்சி தலைவர் நம்ம தலைவர் அண்ணன் சொல்றார். ராகுல் காந்தி பேசுறப்ப என்ன சொன்னார் தெரியுமா? சொல்றாங்க. இன்னொரு இடத்துல போய் என்ன திருக்குறள் சொல்றாரு? அகிராமத்துல செல்லும் அதி பக்பன் முத்துட்டு உழுக்கு அப்படின்னாரு. என் பேர இந்த திருக்குறளை மனப்பாடம் பண்ணிருந்தேன். அதை மறந்துட்டேன். என்னடா இவர் வேற மாதிரி சொல்றாரு இந்த தாத்தா அப்படின்னு. இதெல்லாம் எதுக்குன்னா தமிழர்களை ஏமாத்துறதுக்கு. ஆனால் ராகுல் காந்தி என்ன சொன்னார்னா, நான் தமிழர்களை மதிக்கிறேன், தமிழ் மொழி எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தமிழ் மொழியை பாதுகாக்க நாங்கள் இந்தியை திணிக்க மாட்டோம், இருமொழி கொள்கையை தொடர்ந்து கடைபிடிப்போம் என்று மேடையில் அறிவித்தவர் ராகுல் காந்தி. காரணம், தமிழ் மொழி மீது இன்னொரு மொழியை திணிக்க மாட்டோம்னு ஒரு தேசிய கட்சி சொல்லுது. ஆனா நரேந்திர மோடி தமிழ் திருக்குறள் சொல்றாரு, எல்லாம் சொல்லிட்டு தமிழுக்கு கொடுக்க வேண்டிய நிதி 60 கோடி தான். சமஸ்கிருதத்துக்கு கிட்டத்தட்ட 250 கோடி நிதி கொடுக்கிறார். உண்மையிலே நீங்க தமிழ் மொழி மீது பற்று கூட இவ்வளவு வேஷம் போட்டிருக்க முடியாது. அண்ணா ராமலிங்க அண்ணன் பாருங்க, உங்க முன்னாடியே 2-3 வேஷம் போட்டிருப்பாரு. இங்க பாருங்க, இந்தியாவில் எத்தனை பிரதமர் இருந்திருக்காங்க ஏக்கா பாருங்க. ஜவஹர்லால் நேரு பாட புத்தகத்தை எல்லாம் பார்த்திருக்கான். இது மாதிரி வேஷம் போட்டிருக்காரு. எத்தனை கலர் தலப்பா, எத்தனை கூலி கிளாஸ், எத்தனை தொப்பி, என்ன ரகலை, ஏன் இவ்வளவு வேஷம், இவ்வளவு நடிப்பு, இவ்வளவு கூட கும்பிடு? 7 தடவை தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வாரீங்க? யார வேணாலும் நம்பலாம், கூட கும்பிட போற ஆள நம்ப முடியாது. சீர்காழியில ஒரு உதாரணம் சொல்றேன். ஊருடன் மத்திய அரசில் காலி பணியிடங்கள் 30 லட்சம் பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படும் அப்படின்னு அறிவிச்சாரு. நம்ம கோயம்புத்தூரே கைதட்டி உற்சாகம் பண்ணாங்க. காரணம், இளைஞர்கள் எந்த இடத்துல வேலைக்கு போறானோ அந்த இடம் நாடுதாயா சிறப்பா இருக்கும். 30 லட்சம் பேருக்கு அதுவும் அந்த பணியிடங்கள் நிரந்து கொடுக்கப்படும். அனைத்து மாநிலங்களுக்கும் சமமாக பங்கிடப்படும். இன்னொன்னு, உங்கள்கிட்ட எல்லாம் ஆதாரம் இல்லாம பேச முடியாது. மோடி சொன்ன பொய்கள் அப்படின்னு புஸ்தகம் போட்டிருக்கேன். ஒரு புஸ்தகம் போற அளவுக்கு பொய் சொல்லி இருக்காருன்னா, இப்படி ஒரு பிரதமரை நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? ஏன் தெரியுமா? இங்க பாருங்க, அதுல ஒரு உளுந்த வடை படம் வேற போட்டிருக்கேன். ஏன்னா அவர் சுத்தது பூரா மாவில்லாத வடை. இந்த புத்தகம் முழுவதும் மோடி சொன்ன பொய்கள். அதனால 30 லட்சம் பணியிடங்கள் இந்தியா முழுவதும் தருகின்ற மகாலட்சுமி என்ற திட்டத்தை இந்தியா கூட்டணி இன்னைக்கு அறிவிச்சிருக்கு. மகாலட்சுமி திட்டம் 15 லட்சம் போடுறேன்னு சொல்லிட்டு போடாம இருக்கிறத விட 1 லட்சம் தர்றேன்னு செய்யறவன் தாண்டா மனுஷன். அதனால 15 லட்சங்கிற துபாக்கூரை நீங்க மறந்துருங்க. மகாலட்சுமி திட்டம் என்ற 1 லட்சம் திட்டத்தை இந்தியா கூட்டணி அறிவிச்சிருக்கு. இப்படி மதச்சார்பற்ற ஒரு பிரதமரை இந்தியாவில் அமர்த்த வேண்டும் என்று சொன்னால், என் அருமை சகோதரி சுதா அவர்களுக்கு கை சின்னத்தில் நீங்க பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடைய செய்யணும். இது நாட்டை காக்கும் கை, இது வீட்டை காக்கும் கை.
இந்த கை நாட்டின் நம்பிக்கை, இது எதிர்கால இந்தியாவின் வாழ்க்கை என்று கை சின்னத்திற்கு மறவாமல் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். மாணவர்களின் கல்வி கடன்களை ரத்து செய்ய போகும் சின்னம் கை சின்னம். மாணவர்களுடைய படித்து முடித்த பின் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு தரப்போகும் சின்னம் கை சின்னம். விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்ய போகும் சின்னம் கை சின்னம். சாதாரண கிராமத்து பெண்களுடைய 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்த போகும் சின்னம் கை சின்னம். அந்த சம்பளத்தை 400 ரூபாயாக உயர்த்தி கொடுக்க போகும் சின்னம் கை சின்னம். ஜூன் மாதம் 4ஆம் தேதி அருமையான நாள். என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் பிறந்த நாளுக்கு அடுத்த நாள் தான் இந்தியாவில் ஒரு மாபெரும் மாற்றம் நிகழப்போகிறது. 2023 நரேந்திர மோடி இதே மாதிரி ஆரஞ்சு கலர் தலப்பா கட்டி கொடியேற்றினார். எப்ப? 2023 ஆகஸ்ட் 15. 2024 நரேந்திர மோடி கொடியேற்ற மாட்டாரு. எங்க இந்தியா கூட்டணியுடைய புதிய பிரதமர் தான் செங்கோட்டையில கொடியேற்ற போறார். அது ரெக்கார்ட் ஆகுதுண்ணே. கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தின் செயலாளர் என்னுடைய அருமை சகோதரர், கட்சிக்கு அப்பாற்பட்டு நிகழ்ச்சியில பங்கு கொண்டிருக்கக்கூடிய தோழமை கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கேன். அந்த பொதுக்கூட்டங்களை எல்லாம் நடத்திய ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லணும்னு ஆசைதான். கை சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றியடைய செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மோடிக்குனே ஒரு கவிஞர் பாட்டு எழுதினார் மலைக்கல்லன்ல. இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, மோடி எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார், சமயம் பார்த்து பல வகையினில் கொள்ளை அடிக்கிறார், பக்தனை போலவே பகல் வேஷம் காட்டி பாமர மக்களை மலையினில் மாட்டி எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. நீங்க நினைக்கலாம், ஏன் இந்த மாதிரி லேகியக்காரி மாதிரி நான் பேசுறேன்னா, ஏற்கனவே 7 தடவை ஒரு லேகியக்காரரு டில்லியில இருந்து தாடிக்காரர் வந்து இங்க லேகியத்தை வித்துட்டு போயிட்டார். அவர் லேகியத்தை ஒரு வயலும் வாங்கல. வாங்கின பூரா சாப்பிட்டு வகுத்தால போய் படுத்து கிடக்கிறேன். அந்த லேகியக்காரர் வர்ற இடத்துல எல்லாம் எப்படி பேசுவார்னு உங்களுக்கே தெரியும். எல்லாரும் சாக்கோபார் ஒவ்வொரு நாளும் 30 விவசாயி கடன் தொல்லையால் செத்து கொண்டிருக்கிறான். ஏன்? விவசாயிகளிடம் வாங்குகின்ற கடனை அவனுடைய குறவளைய நெரிச்சு கடனை திருப்பி கேட்கிறான். ஆனால் கோடிக்கணக்கான கடனை வாங்கிட்டு விஜய் மல்லையான் ஒருத்தர் எவ்வளவு ஜாலியா தண்ணியா போட்டு ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் I have bought so many lakhs and crores of rupees from India. பல கோடி ரூபாய் இந்தியாவில இருந்து நான் கடை வாங்கியிருக்கேன். லண்டன்ல உட்கார்ந்து தண்ணியை போட்டு பேசிட்டு இருக்கேன். இவர்களை வளர்த்து விட்ட கொடியவன் யார் என்றால் நரேந்திர மோடி அவர்கள்தான். பல லட்சம் கோடி கடன்களை முதலாளிகளுக்கு அவர் தள்ளுபடி செய்துவிட்டு விவசாயிகளின் குரல் வலையை நெரிக்கின்ற இந்த நரேந்திர மோடியின் முகத்திரையை கிழிக்க போகின்ற நாள் தான் ஏப்ரல் 19ஆம் தேதி. அன்னைக்கு கை சின்னத்துல என் சகோதரி சுதாவுக்கு பல ஆயிரம் வாக்குகள் இல்ல, பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியடைய செய்து சகோதரக்கும் இந்த தேசிய கொடியில மேல இருக்கிற காவி நிறம் இந்துக்கள், நடுவில் இருக்கிற வெள்ளை நிறம் கிறிஸ்தவர்கள், அடுவில் இருக்க பச்சை நிறம் இஸ்லாமியர்கள், 3 பேரும் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கணும்னு தாண்டா தேசிய கொடியில 3 நிறத்தையும் வைத்து இந்தியா உருவாக்கப்பட்டது. ஆனால் அந்த தேசிய கொடியை முழுவதும் காவி நிறமாக மாற்றுகின்ற சதி திட்டம் இந்த பாஜக செய்து கொண்டிருக்கிறது. இந்தியா என்ற அந்த ஒருமைப்பாட்டை எந்த இந்தியனும் விட்டுக் கொடுக்க மாட்டான்.